அவங்க எல்லாருக்கும் விதி முடிஞ்சிருச்சு. போலாமா? அந்த ராணிய எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். வா போலாம் போலாம். வா தமன்னா. நீ வேறான்னு சொன்னா மட்டும் உன்னை அவ்வளவு ஈஸியா நான் விட்டுருவனா? இன்னையோட உன் கதை முடிஞ்சது. என்னடா இப்ப எதுக்கு கத்தி ஊற கூட்டுற? அவளை அடிச்சு கொல்றன்னு வெளியில கூட்டிட்டு போனியே, என்னாச்சு? கொண்டுட்டியா? அவ பயங்கரமான யமகாதகியா இருக்கா. அவ என்ன பண்ண தெரியுமா? பேசாம வா. வாடி வா 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 வாடி. பக்கத்துல வந்து கொன்னுடுவேன். ஏய், என்ன கத்திய கட்டி மிரட்டுறியா? குத்திடுவேடா. போ போங்கறல, போடா போ. ஏய், ஓகே ஓகே ஓகே, நான் வரல. ஏய், போற போடா போற. போ போங்கறல, போ. ஏய், போடா போ. அம்மா, ராணி ராணி ஓடிட்டாம்மா. என்னடா இப்படி பண்ணி தொலைச்சிட்ட? ஒரு பொண்ணு உருப்படியா பிடிச்சு உன்னால கொல்ல முடியல? நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லடா. அம்மா, சரி இப்ப எங்க இருக்கா? அம்மா, அவங்க எல்லாரும் பின்னாடி இருக்காங்கன்னு தெரியாம அவ ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்காமா. ஷோ, இப்ப இந்த பிரச்சனை வேற. ச்சே, என் தாலி பாக்கியமோ என் நேரமோ உன் ஆயுச கெட்டியா வச்சிருக்க. அம்மா, ராணிக்கு இந்த விஷயம் தெரியறதுக்குள்ள அவளை எப்படியாவது தீர்த்து கட்டிடலாமா? வாங்கம்மா. இதுல இது வேறயா? போ வாங்க. என்னடா எருமை மாதிரி வளர்ந்திருக்க? ஒரு பொண்ணு உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? என்ன ஏமா திட்டுறீங்க? அவ கைய வேற. சரி அவங்க இருக்காளா பாரு. இல்லம்மா, எங்கேயும் இல்லம்மா. சரி அங்க இருக்காளான்னு பார்க்கலாம் வா. வாங்க. எங்க போனா இவ? எங்கடா? ஏய், வீட்ல யாருமே இல்ல. அவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க? சொல்றீங்களா இல்லையா? ஏய், இல்ல என்ன பண்ணுவ? கிட்ட வந்து குத்திடுவேன். பின்னாடி போ போ, பின்னாடி. கிட்ட வந்தீங்க உங்க ரெண்டு பேரையுமே கொன்னுடுவேன். நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவரையும் கொன்னுடுவீங்க. முதல்ல வாங்க, இல்லனா உங்க ரெண்டு பேரையும் குத்திடுவேன் நானு. வாங்க வா. எங்க கூப்பிடுற? எங்க கூப்பிட்டுட்டு இருக்க? ஏ, சொன்னதா போவீங்களா? போனா போணும். போங்கன்னு சொன்னேன். இப்ப போறீங்களா இல்லையா? போ. போய் தொலைறோம். போங்க. வாடா. போங்கன்னு சொன்னேன். போறீங்களா இல்லையா? என்னடா இவ? உள்ள போங்க. குத்திடுவேன். போ போ. போங்கறல. போறோம். ஏய் ஏய், ஏய், கதவை தர. ஏய், கதவு தர. உங்க ரெண்டு பேரையும் ராணி கிட்ட சொல்றேன் இருங்க. ராணி ராணி. டேய், மா, ராணி. டேய் கதவை தர. கதவு தர. ராணி ஷிஷு. ராணி. ஏய், ஏய். எங்க போயிட்ட? என்னடா கடைசியில இப்படி ஆயிடுச்சு? மா, தமன்னா வர வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்கன்னு எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போனா. நீங்க தான் அதை கேட்காம வகையா சிக்கிக்கிட்டீங்க. நீங்க சிக்கினது இல்லாம என்னைய வேற மாட்டி விட்டீங்க. டேய், அம்மா. என்னடா சேம் செட் கோல் போடுறியா? இல்லம்மா. தமன்னா என்ன பண்ணாலும் சொதப்பதுன்னு தானே நானே நேரடியா இறங்கினேன். இப்படி குறுக்க இவ ஒருத்தி வருவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? இவ மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் உங்க அப்பா கதையை முடிச்சிருப்பேன் தெரியுமா? மா, அவரை காலி பண்ண போய் இப்ப நாம கடைசியில மாட்டிக்கிட்டதான் மிச்சம். ஐயோ. சரி, நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. நான் தமன்னாவுக்கு ஃபோன் பண்றேன். சரி போடு. சித்தப்பா, மனு தான் ஃபோன் பண்றான். கிரகுடும்ப பண்ணி தேவையில்லாத பிரச்சனையில சிக்கி இருக்க போறாங்க. சரி, என்ன விஷயம்னு கேளு தமன்னா.
பார்த்தா யாராவது பாம்புன்னு சொல்லுவாங்களா? ஏதோ மிஸ் இந்தியா கான்டெஸ்ட்ல இருந்து வர மாதிரி அல்ட்ரா மாடர்னா இருக்காளே. ஆ? தமன்னா, வீட்ல என்ன நடந்தது தெரியுமா? சொல்லு மனோ. ராணி சொன்ன மாதிரி உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது பொம்மைய கொன்னவங்களா? ஆரினா, போங்கன்னு சொன்னேன். ஐயோ, குத்திடுவேன். போ என்னடா இவ? போ போங்கறல. டேய், ஏய், கதவை தர. உங்க ரெண்டு பேரையும் ராணி கிட்ட சொல்றேன் இருங்க. ராணி, சரி நான் போன் பண்றேன். என்னடா தமன்னா என்ன சொன்னா? மாமா, தமன்னா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேமா. அவ இப்ப வந்துட்டு இருக்காமா. மாமா கூட வந்துட்டு இருக்காருமா. இப்ப என்னடா பண்றது? சித்தப்பா, அவங்க ரெண்டு பேரும் மாமாவை கொல்லணும்னு போய் ராணியோட ஃப்ரெண்டு நிறுத்தி வீட்டுல இருக்காங்களாம். அவர்கிட்ட போய் இவங்க மாட்டிக்கிட்டாங்களாம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரூம்ல வச்சு அடிச்சிட்டாங்களாம். ஐயோ, ஏன் ஏன் இப்படி பண்ணிருக்காங்க? நான் வரும்போது கூட அவ்வளவு சொல்லிட்டு வந்தேன். இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிருக்காங்க பாருங்க. ஏன் தமன்னா, இதுகிட்ட ஹெல்ப் கேட்டா என்ன? ஆ, என்னாச்சு? ஏன் இப்ப வண்டியை நிறுத்துறீங்க? அது வந்து வீட்ல ஒரு பிரச்சனை. எனக்கு ஒரு விஷயத்த செய்யும் போது இப்படி பாதியில நிறுத்தினா பிடிக்காது. முதல்ல வண்டி எடுங்க. ஆ, என்ன தமன்னா இப்படி சொல்லுது? ஷோ, என்ன ஆக போதும். சித்தப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க சீக்கிரமா. ஆஹா. ஆ. என்ன யாரையுமே காணோம்? எங்க போனாங்க? டேய், ஐயோ, அவ அங்கதான்டா போறா. அவங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. இப்ப என்னடா பண்றது? ஏய், ஏய் பொண்ணே, இங்க வா, இங்க வா. சொல்றத கேளு, இங்க வா. இங்க வா. ஏன் இத பாரு, நாங்க பண்ணது பெரிய தப்புதான். தெரியாம பண்ணிட்டோம். மன்னிச்சிடுமா, எங்களை வெளியில விட. ப்ளீஸ் கதவு தர. மன்னிப்பா? மன்னிக்கிற மாதிரியா தப்ப நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஏய், யாரும் வீட்ல இல்லாத நேரமா பார்த்துதானே இப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. நான் உங்களை விட்டுருவேன் மட்டும் நினைக்காதீங்க. எங்க போயிருந்தாலும் அவங்கள இங்கதானே வந்தாகணும். அப்ப நான் எல்லாத்தையும் ராணி கிட்ட சொல்லதான் போறேன். ஏய், ஏம்மா, ஏம்மா, சொல்றத கேளுமா. ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். இதை இப்படியே விட்டுறலாம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். இவங்கெல்லாம் எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை வீட்டுக்கு பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பாங்க. ஏய், 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 டேய், இவங்க பின்பக்கம் போறாடா. அங்கதானே எல்லாரும் இருக்காங்க. அங்க போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட போறாடா. டேய், நீ முதல்ல கதவை ஓடடா, ஓட. எப்படியாவது வெளியில போய் அவளை தடுத்து நிறுத்தணும். கதவை ஓட. சரிம்மா. ஏய், எந்த பக்கம் போறது? இப்படி போலாமா இப்படி போலாமா? சரி, இப்படி போவோம். ஓடடா. ஐயோ, என்னடா? திறக்கவே முடியலமா. ச்சே. வாங்க லாரா. என்ன தமன்னா, ஏதோ வேறு மாதிரி கட்டி இருந்தது. அது அப்படியே பார்த்த உடனே தீ பிடிச்சி எரிஞ்சிடுச்சு. சித்தப்பா, பேசாம இருங்க. தமன்னா, அப்பா, தமன்னா, இங்க, இங்க தமன்னா. பாரு, தமன்னா.
பாரு தமன்னா. இங்க. இதோ, இங்க கொஞ்சம் வா. ஒரு நிமிஷம். தமன்னா, அத்தை மனு இங்கதான் இருக்கீங்களா? முதல்ல கதவை திறமா. சரி சரி இதோ வரேன். ஆ, வாங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க லாரா, உள்ள அவங்கள காப்பாத்தணும். வாங்க. வாங்க. தமன்னா, தமன்னா, என்ன நடந்துச்சு தெரியுமா? போச்சு, எல்லாமே போச்சு. ஒரு நிமிஷம். மேடம், இவங்க தான் தமன்னாவோட மாமியார். அவரு தமன்னாவோட ஹஸ்பண்ட். சீ, இப்ப ரொம்ப முக்கியமா அது? ஷோ தமன்னா, அவ ராணிய பார்த்து எல்லாம் உண்மையும் சொல்ல போயிருக்கா. அவங்க எல்லாரும் பின்னாடிதான் இருக்காங்க. இவங்க போய் எல்லாத்தையும் சொல்லிட போறா. ஒரு நிமிஷம் அத்தை, ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். முதல்ல அவங்களை இங்க இருந்து போக சொல்லு. அத்தைக்கு உங்களை பத்தி எதுவும் தெரியாது. அதான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டல. அவங்கள போய் முதல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லு. ரெஸ்டா? என்ன தமன்னா இது? யார் இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? ஐயோ அக்கா, இவங்க பெரிய ஆளு. மரியாதையா லாரான்னு கூப்பிடுங்க அக்கா. இவரு வேற. இப்ப மரியாதை ரொம்ப முக்கியமா? மரியாதை கொடுத்துட்டா எல்லாம் மாறிடுமா? ஐயோ, என்ன தமன்னா இது? இங்க இருக்கிற சூழ்நிலை புரியாம அவங்க தான் பேசிட்டு இருக்காங்கன்னா நீ கூட சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்க. அத்தை, அவங்கள முதல்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. சரி வாங்கம்மா. அத்தை போங்க, அவங்க தான் சொல்றாங்கல்ல. ஐயோ, எனக்கு வாட்சதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை. ஐயோ, புரியலையே. மனு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அத்தையை கூட்டிட்டு உள்ள போ. போ போ மனோ, ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. போ. என்ன பண்ணி தொலைங்க. வாடா. அண்ணா, மனோ, போ மனோ. என்ன பண்றது? போ. ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன? ராணிய பார்த்தா அவ உண்மையை சொல்ல போறா. அதானே பிரச்சனை? ஆமா. சரி வாங்க. வா. ஐயோ, என்னடா மனு, என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. ஷோ தமன்னா வேற இதோட சீரியஸ்னஸ் புரியாம ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க வேற அனுப்பி வைக்கிறான். என்னென்னமோ நினைச்சோம், இப்ப என்னென்னமோ நடக்குது. ஏய், அங்க போறா பாருடா. வா வா வா. ஷிஷோ, இவ எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா போல. தமன்னா வேற ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா வந்தவ ஏதோ சொன்னான்னு சொல்லி நம்மள ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டா. ஷோ, இருங்கம்மா. ராணி, நல்ல வேளை நீயே வந்துட்டியா? ஏய், ராணியே வந்துட்டாடா. போச்சு, எல்லாம் போச்சு. ஏன் என்னாச்சு? அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? சாவகாசமா உன்னை போட்டு தள்ளான்னு நினைச்சா இங்க ஒருத்தி நின்னுட்டு இருக்கா. எத்தனை தடவை தான் நானும் ட்ரை பண்றது? அந்த பொம்மைய கூட ஈஸியா போட்டு தள்ளிட்டோம். ஆனா உன்னை கொல்றது இவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அம்மா, எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாடா. பாக்குறாம்மா. அவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஜன்னல் வழியா ஒளிஞ்சு நின்னு பார்த்து நிறுறாங்களா? எல்லாருமே இங்கதான் இருக்கிறாங்க. எல்லாராண்டியும் சொல்லிருவோம் வா. ஐயோ, போச்சுடா மனு. இன்னைக்கு அவ்வளவுதான். நம்ம கம்பின்றது அம்மா, கன்ஃபார்ம்டு. நீங்க வேற பயமுறுத்தாதீங்க. ஷோ, வந்தவ ஏதோ சொன்னான். இந்த தம்மன் அவர சீரியஸ்னஸ் புரியாம ஏதோ செய்யறான். ஏங்க, ராணியும் பொம்மி மாதிரியே பூஜை புனஸ்காரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா அஞ்சல, அப்படியே பொம்மைய பாக்குற மாதிரியே இருக்கு.
பொம்மைக்கு பதிலா அந்த சாமி கொடுத்த வரம் தான் ராணி. அதுலயும் ஒரு படி மேல போய் நம்ம குடும்பத்தோட வாரிசை சுமந்துகிட்டு இருக்கா. எடுத்துக்கோங்க. என்னது நைவேத்திய பாலும் கலர் மாறியுது? தாத்தா, பிரச்சனை அந்த சாமி சிலையில இல்ல, பால்ல தான் இருக்கு. என்னம்மா? ஏய் ராணி, இதுக்கெல்லாம் நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. சரி சரி, எல்லாரும் சாமியை கும்பிடுங்க. என்ன தமன்னா, இவ எங்க போனா? ஆளையே காணும். எங்க போயிருக்கா? தெரியல சித்தப்பா. தமன்னா இங்க வரா. என்ன தமனா டென்ஷனா இருக்க? ஆமா, அவ நேரம் ராணிய பார்த்து எல்லாமே சொல்லிருப்பா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். போலாம். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னீங்க. அப்போ அந்த ராணி கிட்ட மட்டும் அந்த பொண்ணு சொல்ல போறது எனக்கு தெரியாதா என்ன? தமன்னா, ஐயோ தமன்னா, தமன்னா, ஐயோ, இப்ப நானும் மனமும் வெளியில என்ன பார்த்தோம் தெரியுமா? அந்த பொண்ணு ராணி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. இப்ப ராணியோட பின் பக்கமா போறா. போச்சு, எல்லாருக்கும் உண்மை தெரிய போது நம்ம கம்மி தான் என்ன போறோம். ஐயோ அத்தை, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீயும் சீரியஸ்னஸ் தெரியாம இவ சொல்றத நம்பி எங்களை போய் ரூம்ல உட்கார சொன்னியே. ஐயோ அத்தை, இப்பதானே சொன்னேன் இவங்க பெரிய ஆளுன்னு. இப்ப என்ன, அவ ராணி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா, அதானே உங்க பிரச்சனை? இங்க பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. அதனால எந்த பிரச்சனையும் இப்ப வரப்போறது இல்ல. நீங்க போங்க, மறுபடியும் ரெஸ்ட் எடுங்க. ஏய், என்னது? எந்த பிரச்சனையும் வராதா? என்ன? ஆமா அத்தை, அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். இல்ல தமன்னா, அதான் லாரா சொல்லிட்டாங்கல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன தமன்னா நீயும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு போய் ராணி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இப்ப ராணி அவளை இழுத்துட்டு பின்னால போறான்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா ஹாயா போய் ரெஸ்ட் எடுங்கற? அக்கா சொன்னா புரிஞ்சுக்கங்க அக்கா. அந்த பூஜை பண்றதுக்காக சித்தார்த் கூட்டிட்டு வந்தானே, அவங்கள விட இவங்க 10 மடங்கு மேஜிக் பண்றவங்க. அவங்க ஏதாவது பண்ணுவாங்கக்கா. நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. டேய் மனோ, அக்காவை கூட்டிட்டு போடா. மாமா. டேய், என்னடா நடக்குதுங்க? நாம இவ்வளவு டென்ஷனா இருக்கோம், இவ என்னடானா எந்த பிரச்சனையும் வராதுங்கறா. இவங்க 2 பேர் மூஞ்சியும் பார்த்தா இவ என்ன பண்ண போறாங்கிறது புரியாத மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. இதுல நம்மள வர எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஐயோ, என்ன நடக்க போது ஒண்ணுமே புரியலையே. இத பத்தி யோசிச்சு எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்கு. நெஞ்சு வலிக்குதுடா. ஐயோ, வாங்கம்மா, ரெஸ்ட் எடுங்க வாங்க. மனு, அத்தை மேல கூட்டிட்டு போங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். என்னத்தையும் பண்ணி தொலைங்க. ஏதோ பார்த்து பண்ணு, வாங்கம்மா. விஷயம் வேற ராணிக்கு தெரிஞ்சிடுச்சு. என்னதான் பண்ண போறீங்க? ஓ, ராணிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா? அது ராணியே இல்ல. என்னது, ராணியே இல்லையா? அப்போ அது தமன்னா, இந்த இச்சாதாரி என்ன சொல்லுது? ஏதாவது உனக்கு புரியுதா? என்ன தமன்னா, நீ உங்க அத்தை, இந்த ரகுவரன், மனோ, அப்புறம் அந்த நேத்ரா எல்லாருமா சேர்ந்து அநியாயமா பொம்மை அக்காவை கொன்னுறீங்கல்ல, அதுக்கான தண்டனை உங்களுக்கு கட்சே தீரும். இருங்க, இப்பவே நான் தாத்தா பாட்டின்னு எல்லாராண்டியும் சொல்லிடுறேன். என்ன தமன்னா, அப்படியே ராணி மாதிரியே மாறிடுச்சே. இப்ப சொல்லுங்க, ராணிய பார்த்து அவ சொல்லிட்டாளா? அப்போ
அந்த ஹிட்டி பொண்ணு பார்த்தது உங்களையா? ம் ஆமா. இங்க இருக்கிற நான் தான் அங்கேயும் ராணியா போனேன். வாமா போலாம். ஆ, தட்டுலாம் வளர்மதி, எடுத்துக்கோ. எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கம்மா. பாத்து வா. யாரு தமன்னா இது? இவங்க லாரா, என்னோட ஃப்ரெண்டு. ஆ, யூஎஸ்ல என் கூட படிச்சவங்க. தாத்தா, கொஞ்ச நாளைக்கு இவங்க நம்ம கூட தான் இருக்க போறாங்க. ம். எப்பவுமே அவங்க ஸ்டார் ஹோட்டல்ல தான் வழக்கமா தங்குவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்திருக்காங்க. அதான் நம்ம கூடயே தங்க சொல்லிட்டேன் தாத்தா.